வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் விலகியது. தமிழ்நாட்டில் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வெளிவிவகார அமைச்சு இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை. பாராளுமன்றத்தில் 4 புதிய சீர்திருத்த சட்டமூலங்கள் விவாதத்துக்கு. பங்களாதேஷ் அணியுடனான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி வெற்றி. செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் இந்திய மத்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க தவறியதால் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக திமுக தலைவர் மு கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிக்கும் தமது கட்சியின் 5 அமைச்சர்களும் ராஜினாமா செய்ய உள்ளதாக மு கருணாநிதி அறிவித்துள்ளார். எனினும் இந்த தீர்மானம் காரணமாக மத்திய அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என இந்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனிதுரிமைகள் மீறல் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணை அவசியம் என்ற கோரிக்கையை அமெரிக்க பிரேரணையில் உள்ளடக்குமாறு மத்திய அரசாங்கத்திடம் திமுக வலியுறுத்தியிருந்ததாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மு கருணாநிதி சுட்டிக்காட்டியிருந்தார். அமெரிக்காவின் அறிவு தீர்மானத்தை பெருமளவுக்கு நீர்த்து போய்விட்டதோடு திராவிட முன்னேற்ற கழக முன்மொழிந்த திருத்தங்கள் இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயன்படாத சூழ்நிலைகளே உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழகத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த தீர்மானம் மீள் பரிசீலிக்கப்படுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் வினவினர். இந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படையால் விவாதிக்கிற அளவுக்கு கொண்டு வரப்படையால் நாங்கள் இந்த கருத்துக்களை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். We have just heard that the DMK has decided to மத்திய அரசாங்கத்தில் வகிக்கும் அமைச்சு பதவிகளில் இருந்து விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானித்துள்ளதாக நமக்கு அறிய கிடைத்துள்ளது. எனினும் இந்த தீர்மானம் காரணமாக மத்திய அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதனை நாம் கூற வேண்டும். அரசாங்கம் முற்றாக ஸ்திரத்தன்மையுடையது, அத்துடன் மக்களவையிலும் பெரும்பான்மை உள்ளது. The government is absolutely stable and enjoys a majority in the Lok Sabha. இது குறித்து புதுமை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இவை அனைத்தும் நாடகமே. தாம் உறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக அவர்கள் ஜனாதிபதி எழுத்து மூலம் அறிவித்திருக்க வேண்டும். இவ்வாறு சென்றால் நாளை அல்லது இன்னும் சில மாதங்களில் மீண்டும் புதிதாக ஒரு விடயத்தை கூறுவர். கம்யூனிஸ்ட் வாதத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று கூறுவர். எனவே இவை எந்தவித பலனுமற்ற விடயங்கள். கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் அச்சமடைந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட உள்ள பிரேரணையை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனையே எமது கட்சி மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறது. எனினும் அந்த பிரேரணை தொடர்ந்தும் வலுவிழப்பதாக நாம் கருதுகிறோம். யுத்த குற்றம், மனித உரிமை மீறல்கள் என்பவற்றை இந்திய அரசாங்கம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். நடுநிலைமையான சர்வதேச விசாரணைகளை கோரும் யோசனையுடன் இந்தியா ஏனைய நாடுகளுடன் இணைந்து கொள்ள வேண்டும். எனவே அதன்படி இலங்கைக்கு எதிராக வாக்களிக்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனையே கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகின்றது.
அனைத்து விடயங்களும் தற்போது இடம்பெறுகின்றன. இவற்றில் ஒரு முடிவை காணும் வரை எம்மால் எதனையும் கூற முடியாது. பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படும் கருத்துக்களை நாம் அவதானித்து வருகிறோம். எனவே இது தொடர்பில் நாம் நிலைப்பாடு ஒன்றை எடுப்போம். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரதம் 8வது நாளை எட்டியுள்ளதாக சன் செய்தி தெரிவிக்கின்றது. இதற்கு பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஆதரவு தெரிவித்துள்ளனர். அயலூரில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியுள்ளனர். ஈரோட்டில் அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் 13 பேர் கால வரையற்ற உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் கடலூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் அமைப்பின் ஆதரவாளர்கள் ரயில் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு பிரதேசத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை போராட்டம் காரணமாக தமிழகத்தில் பல அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தினர் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் உள்ளிட்ட 30 அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இலங்கை வாழ் தமிழ் மக்களின் நலன் கருதி முக்கிய 6 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சன் செய்தி குறிப்பிடுகின்றது. இந்தியாவில் இடம்பெற்று வரும் இலங்கையர்கள் மீதான தாக்குதல்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாமை தொடர்பில் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் இந்திய அரசாங்கத்துக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அசோகே காந்தாவிற்கு மெல்வத்து மகாநாயக்க தேரர் திப்படுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரர் ஆகியோரின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை பிக்குகள் தாக்கப்பட்டமை தொடர்பில் மகாநாயக்க தேரர்களும் இலங்கையர்களும் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இடம்பெற்று வரும் மிலேச்சத்தனமான தாக்குதல்களில் இருந்து இலங்கையர்களை பாதுகாப்பதற்கு இந்திய அரசாங்கம் தவறியுள்ளதாக மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வெளிவிவகார அமைச்சு இந்திய மத்திய அரசாங்கத்திடமும் தமிழக அரசிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக கமனுகம தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இருவேறு பகுதிகளில் வைத்து பௌத்த பிக்குகள் இருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை மற்றும் யாத்திரையில் ஈடுபடும் யாத்திரிகர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சிங்கள ராவய தேசிய அமைப்பு இன்று பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கொள்ளுப்பிட்டியவிலிருந்து இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வரை இந்த பேரணி தொடர்ந்தது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வரை சென்றவர்களுக்கு போலீசாரினால் பல்வேறு இடங்களில் தடை ஏற்படுத்தப்பட்ட போதிலும் அதனை பொருட்படுத்தாது அவர்கள் பயணித்துள்ளனர். தமது 10 பிரதிநிதிகளுக்கு இந்திய உயர்ஸ்தானிகரை சந்திக்க வேண்டும் என பிக்குகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இந்திய உயர்ஸ்தானிகரை பிக்குகளில் சிலர் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய எல்டிடி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது பிக்குகள் மீது தாக்குதல் மேற்கொண்டோரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாங்கள் வழங்கிய தகவல்கள் மற்றும் அகஜருக்கான ராஜதந்திர ரீதியான பதிலை சிங்கள ராவை தேசிய அமைப்புக்கு நாளைய தினம் வழங்குவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருந்தார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தேசிய சங்க சம்மேளனம் இன்றைய தினம் ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பிலும் கருத்து வெளியிட்டது. பௌத்த தர்மத்தை சுமார் 2500க்கும் அதிகமான ஆண்டுகளாக பாதுகாப்பதற்கான பொறுப்பை இலங்கை பிக்குகளே ஏற்றுக்கொண்டிருந்தனர். அவர்கள் இந்தியா, சென்னை, தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் தாக்குதலுக்கு இலக்காகின்றனர் என்றால் அதனை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு செல்லும் பௌத்த பிக்குகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மத்திய அரசாங்கத்திடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இதேவேளை இந்தியாவின் இருவேறு பகுதிகளில் 2 பிக்குகள் தாக்குதலுக்கு இலக்காகிய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எத்கந்தர நாவோத்தர தேரர் எல்பிடி நகர் மத்தியில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் பிக்குகள் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கை என்னவென ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர வெளிவிகார அமைச்சரிடம் குறுக்கு கேள்வி ஒன்றை வினவிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சரான நீங்கள் எமது பௌத்த பிக்குகள் இருவர் தாக்கப்பட்டு இந்தியாவில் பிரச்சனை ஒன்று எழுந்துள்ளது. நீங்களே இவ்வாறு மௌனம் சாதிக்கின்றீர்கள். கடும் கண்டனத்தை தெரிவிக்குமாறு இது தொடர்பில் இன்று காலை இந்தியாவில் உள்ள எமது தூதுவருக்கு நான் ஆலோசனை வழங்கினேன். தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் எந்தவொரு பிராந்தியத்துக்கும் இலங்கை பிரஜைகள் செல்லும் வகையில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவிக்கின்றது. தமிழ்நாட்டில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக இடம்பெற்று வரும் சம்பவங்களால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால உறவுகளில் விரிசல் ஏற்படுவதற்கு இடமளிக்க முடியாதென அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழகத்தில் உள்ள இலங்கை பிரஜைகளுக்கும் இலங்கை நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பை மேலும் அதிகரிக்குமாறு இந்தியாவுக்கான இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் எல் அமீர் அஜ்வார் தமிழக அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை இந்திய ஊடகங்களுக்கு அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மையில் இலங்கை பிக்குகள் இருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கருத்தில் கொண்டே இந்தியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். உலகில் உள்ள வளங்களில் நீர் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எதிர்வரும் 22ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள உலக நீர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் உள்ள சுமார் 1.1 பில்லியன் மக்கள் சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். 2.6 பில்லியன் மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லை. வருடாந்தம் சுமார் 1.8 மில்லியன் குழந்தைகள் வயிற்றோட்டத்தினால் இருக்கின்றனர். புவியில் உள்ள நீரில் மிகவும் குறைந்த அளவிலான பகுதி நன்னீராக காணப்படுகிறது. புவியில் 70% பகுதி நீரால் சூழப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் 2.5% அளவே நன்னீராகும். ஏனையவை உவர் நீராகவே காணப்படுகிறது. புவியில் காணப்படும் நன்னீரில் 1% நீரையே இலகுவில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. ஏனையவை பனிக்கட்டிகள் சூழ்ந்து காணப்படுகின்றன. சுருங்க கூறுவதாயின் 0.007 நீரை 6.8 பில்லியன் மக்களின் பயன்பாட்டிற்காக உள்ளது. எதிர்கால சந்ததியினருக்காக நீரை பாதுகாக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகிறது. Well, there are certain areas that are really drought, like very dry. சில பகுதிகள் மிகவும் வறட்சியாக இருக்கின்றன. சில பகுதிகளில் அடிக்கடி வெள்ளம் ஏற்படுகின்றது. இவற்றின் அடிப்படையில் வெவ்வேறான முறையில் நீர் முகாமைத்துவம் இடம்பெற வேண்டும். சில இடங்களில் பாரிய கைத்தொழில்களினால் சூழல் மாசடைகின்றது. அந்த பகுதிகளில் வேறு வகையான நீர் முகாமைத்துவத்தினை பின்பற்ற வேண்டும். So that those areas the water management is different way you need to have. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது பாரிய அளவிலான நீர் பிரச்சனை இலங்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பினும் எதிர்கால சந்ததியினரின் இருப்புக்கு நீர் பாதுகாப்பு இன்றியமையாததாகும். Sri Lanka, I don't think there's a problem. இலங்கையில் அந்த பிரச்சனை இல்லை. எனினும் எமக்கு சவால் ஒன்று உள்ளது. இங்கு பல்வேறு பருவ காலங்களில் மழை பெய்கின்றது. பல ஆறுகளும் குளங்களும் உள்ளன. குறிப்பிடத்தக்க அளவு நிலக்கல் நீர் புத்துருவாக்கம் பெறுகின்றது. எனினும் நீர் முகாமைத்துவமே எங்கு உள்ள பிரச்சனையாக உள்ளது. Groundwater, but the management of that is a problem. தூய நீரை பெற்றுக் கொள்வதற்கும் நீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அனைவரும் கைகோர்க்க வேண்டும்.